பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய், தருணத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேர் செய்தியை கேட்டுட்டு சொல்கிறீங்க, எனக்கே பேசுன மாதிரி இருக்குன்னு. என்றைக்குமே நாம் பிறருக்குன்னு எடுக்கிறதோட நமக்குன்னு எடுத்துக்கிறது தான் ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஒரு போதகர் சில குடும்பத்துக்குரிய காரியங்களை குறித்து போதித்து கொண்டிருந்தார். போன உடனே புருஷங்காரன் சொன்னார், இன்னைக்கு ஐயா வாரு, உனக்கா எவ்வளோ வசனம் செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்கார், எல்லாம் உனக்கு தான்னார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்தாயான்னாங்க. இதில் வசனம் இன்னாருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அதுதான். ஒருவருக்கும் பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இப்போ உதாரணமாக சங்கீதம் 138:8 ஒரு ஆண் வாசித்தாலும் சரி, பெண் வாசித்தாலும் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாருக்கும் உண்டு. அதே போல சங்கீதம் 57:2 வாசிக்கும் போது எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ உன்னதமான தேவனை யாருக்கு? எல்லாருக்கும் தான். அதனால் வேத வசனம் இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி கையில் தேடி எடுத்து, ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புஸ்தகம் யூதாவின் புஸ்தகம். மொத்தமே 25 வசனம்தான் இந்த அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. ஆனால் முன்னாடி உள்ள நித்தியத்திலேருந்து பின்னாடி உள்ள நித்தியம் வரைக்கும் அதிலே எழுதிட்டார். மற்ற நிருபங்களைப் போல அநேக அதிகாரங்களோ வசனங்களோ இதில் இல்லை. டோட்டலாக எண்ணி பாருங்கள், 25 வசனம் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளேயே எல்லாவற்றையும், பரிசுத்தம், பாவம், எல்லாவற்றையும் குறித்து நாம் கடைசி நித்தியத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் எழுதி வச்சிட்டார். இந்த நாளில் அதிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக சொல்ல வாஞ்சிக்கிறேன். உங்கள் வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் எடுத்துக்கங்க. யூதாவின் புஸ்தகம் 24, 25 இந்த 2 வசனத்தை எல்லாரும் கையில் படுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கல்வலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தனவை கரம் பிடித்த கல்வலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தனவை
கரம் பிடித்தார் காத்திருந்து கலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாரும். அத்திமரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாரும். அத்திமரம் தொழில் விடாமல் மந்தை முதலற்றாரும். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, எல்லாம் எடுத்திருப்பீங்க. யூதாவின் புஸ்தகத்தில் 24வது 25வது வசனத்தை வழுவாதபடி உங்களை காக்கவும். நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் வழி போயிடுறோம். ஆண்டவருக்குள்ள நிலையாக நிற்க முடியுதா? உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். சில நேரத்தில் நாம் பொருத்தனை பண்ணுவோம். புது வருஷம் வந்த உடனே 31ஆம் தேதி ராத்திரி என்னென்னலாம் வாயில் வருதோ அதெல்லாம் பொருத்தனை பண்ணுவோம். இனிமேல் நான் ஆலயத்துக்கு கரெக்டாக வந்துடுவோம். அடுத்த வாரமே பிந்தி தான் வந்து நிற்போம். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே மனித வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது, வழுவி போகிறோம். அதனால தான் இங்கே அழகாக எழுதுகிறார் யூதா, வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில். நல்ல கவனிங்க, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில். ஏன்னா அங்கதான் மகிமை. நாம தேவனுடைய சன்னிதானத்தில் போனா தான் அங்க மகிமை பார்க்கலாம். நாம பாடும், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையில் நம்பிக்கையே மாறிடாத என்னை செய்யா உம்மை அல்லோ அற்றிக்கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு. ஆகா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். வழுவாதபடிக்கு நம்மளால் காக்க முடியாது. ஆனால் யோவான் எப்படியோ கொஞ்சம் எழுதிட்டார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 18-19 எழுதும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனா தெரிஞ்சு நம்ம வழி போறோமா இல்லையா? ஏசாயா அதனாலதான் எழுதினார் 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் உறுதியா ஆண்டவரை பற்றி கொள்றோமா? உறுதியா பற்றி கொள்றோமா? யோபு சொன்னானே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்மால் அப்படி சொல்ல முடியுமா? வலுவிடுவோம். பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவோம்? கடவுள் என்னையா
தேடி தேடி என்னத்தை கண்டேன், எனக்கு என்ன கிடச்சது, இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போனேன், இவ்வளோ நாள் ஜெபத்துக்கு போனேன், ஒன்றும் இல்லையா, ஒரு பிரயோஜனம் இல்லையா, அவன்லாம் நல்லா இருக்கான், இவன்லாம் நல்லா இருக்கான், நான் தான் ஏன் நல்லா இல்லை, ஆலயத்துக்கு போனால் தான் தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா மனித வாழ்க்கையில் நம்ம வழுவாதபடிக்கு நம்மால் காக்க முடியாது. ஏன்னா இந்த வேதத்தில் வழுகி போன வாழ்க்கையில் வழுவி வந்த அநேகரை இந்த வேதம் குறிப்பிடுகிறது. அநேக நேரங்களில் எவ்வளவு பெரிய மனுஷனும் வழுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 18ஆம் சங்கீதத்தில் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 18ஆம் சங்கீதம் 36வது வசனத்தை வாசிக்க. என் கால்கள் வழுவாதபடி, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி. நம்ம பாடுறோம்ல இல்லையா, நல்லா பாடுறோம்ல, நீ நடக்கும் வழி தனிலே உந்த முன்னை நடத்திடுவா, நீ நடக்கும் வழி தனிலே முன்னை நடத்திடுவா, கர்த்தர் முந்தன் ஆத்துமாவினை திருப்தியாக்கிடுவா, கர்த்தர் முந்தன் ஆத்துமாவினை திருப்தியாக்கிடுவா, நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் அதன் பாதை முழுவதும் பொழிகிற அனுபவத்தை தருவார். ஆனால் நம்ம வழுவாமல் நிற்க முடியுதா? அதனால தான் தாவீது கேட்குறேன், ஐயா நான் கொஞ்சம் அங்கங்கே காலை கவனிக்காமல் வச்சுருவேன், ஏன்னா மனுஷன் தானே, ஒரே வார்த்தையை சொல்லிடுவோம், கவனிக்கலை வருது, கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், அதனால தான் கவனம் இல்லாமல் இருந்துருவோன்னு தான் தாவீது கேட்குறார். என்ன கேட்குறாரு? என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். நம்ம கால் வைக்கும் போது வழுவாதபடிக்கு அவ்வளோ அகலமாக்கி வச்சிருக்கார். அதே சங்கீதக்காரன் 17ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் இன்னும் ஒரு காரியத்தை கேட்கிறான். என் காலடிகள் வழுவாதபடிக்கு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அவருடைய வழிகள் நடக்கணும். ஏன்னா நம்ம போடுறோம், இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிவிரைவில் ஐயா அதிவிரைவில் என்று அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அநித்தியம், சொல்லுங்க, காண்கின்ற எல்லாமே அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். ஐயா காணாதவைகளோ நித்தியம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இங்க கேட்கிறாரு, அங்க கேட்டார் என் பாதை அகலமாக்குனார். இங்க என்ன கேட்கிறாரு? 17:5 என் நடை என் காலடிகள் வழுவாதபடிக்கு. ஏன்னா மனுஷனுடைய கால் வழுகிடும். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்போ வழுகுன்னு தெரியாது. வீடுகளில் கூட போய் பார்த்தீங்கன்னா பெரிய கிரைனட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் தண்ணி சிந்துனா போதும் வழுகிடும்.
அந்த வழுவாதபடிக்கு என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தினா அப்படியே ஸ்டாண்டர்டில் உறுதி நிற்கணும். என்னைக்கு ஆண்டவரை பிடிச்சோமோ அன்னைக்கு உறுதியாக பற்றி கொள்ளணும். பாடும்போது எல்லாம் நான் பாடுறோம், என்ன பாடுறோம்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. பரிசுத்த ரத்தத்தா பாவங்கள் போக்கிய, பரிசுத்த ரத்தத்தா பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. பரிசுத்த ரத்தத்தா பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்படிங்கிறமே, உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டேன்னு பாடுறமே, உந்தன் பாதத்தை உறுதியாக பற்றிக்கிட்டோங்கிறமே. அப்போ வழுவுறதுக்கு ஏன் வாய்ப்பு வருது? அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என்ன செய்யணும்? நடைகளை முதல்ல உறுதிப்படுத்தணும். இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்தணும். அதே போல இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரன் கேட்கிறான். 94ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறான். என் கால் சறுக்குகிறது என்று நான் நல்ல கவனிங்க. கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று நாம சொல்லும் முன்னாடியே, கர்த்தாவே உமது கிருபை என்னை அந்த கிருபையிலிருந்து வழிவீரக்கூடாது. எப்போதும் கிருபையை சார்ந்திருக்கணும். போன வாரத்தில் சொன்னேன், கேதுரு மரம் எப்படி இருக்கும்? ஒலிவ மரம் பச்சையாக இருக்கும். அது எப்போதும் தேவனுடைய கிருபையை சார்ந்தே இருக்கும். அந்த கிருபையை சார்ந்திருந்தா உனக்கு எந்த ஒரு தீங்கு என்ன செய்யாது, அணுகாது. ஏன்னா அந்த கிருபையை நம்பி இருக்கிறவனுக்கு என்ன வந்தாலும் சரி. நமக்கு கொஞ்சம் ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னைக்கு அருமையாக பேசுனீங்க பிரதர், கிருபை. இப்படி தான் நான் ஒரு இடத்துல பேசிட்டு இறங்கினேன். ஒருத்தர் வந்தார், பிரதர் இன்னைக்கு ஸ்வீட்டான பிரசங்கம் பிரதர்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டான். இல்லையா, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், யாருமே வரலையே. முதல்ல நான் தான் வந்து விஷ் பண்ணணும்னு வந்தேன், யார் இதுக்கு முன்னாடி வரல. இல்லைப்பா, பிசாசு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ஒரு ஆள் வந்து சொல்லுவான்னு எனக்கு கண்பார்ல. என்னைக்கு நம்ம சொன்னாலும் சரி ஒரே வார்த்தை தான் சொல்லணும், கிருபை. நல்லா பாடுறீங்க கிருபை, நல்லா பாடுறீங்க கிருபை, நல்லா வார்த்தை சொல்லுங்க அந்த கிருபை. கிருபையிலேருந்து ஒரு நாள் நம்ம விழுந்துடக்கூடாது. அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். அதனால தான் ஏசாயா எழுதி வச்ச அன்னைக்கே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு சமாதானம் குறையிற காரணம், ஆண்டவருடைய அன்பை விட்டு வழிவீறோம், ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தை விட்டு வழிவீறோம். ஏனோக்க பாருங்க, எத்தனை வருஷம் நடந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இது ஏனோக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று ஆரம்பிக்குது. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கேன்.
5 5 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்வதினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு படுவதற்கு முன்னே அவன் சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கு குடும்பமா வாழ்ந்தவன். 65 வயசுல அவனுக்கு பிள்ளைய வரஞ்சு. ஆனால் ஆதியாமத்தில் நீங்கள் அந்த வம்ச வரலாறு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்கு எப்போ 65 வயசில் மீதி 300 வருஷம் யாரோட தான் சஞ்சரிச்சான்? தேவனோடு சஞ்சரிச்சான். நம்ம ஒரு நாள் இன்னைக்கு 24 மணி நேரம் ஜபம்னா வலுவாமல் நம்மளால் நிற்க முடியுமா? எப்படியாவது அது இருக்குது இது இருக்குது அது இருக்குது இதுக்கு போயிடும். ஏன் 1 மணி நேரம் ஜபத்திலே நம்மளால் வலுவாமல் நிற்க முடியுதே? ஏதாவது சொல்லிடுவோம். ஆண்டவர் தான் நம்ம காக்க முடியும். ஏன்னா நம்ம மாம்சம் விட்டால் சொல்லிடுவோம், மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனால் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை காக்க முடியும். அவர் தான் நம்ம வழுவாதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? காக்க முடியும். நாம் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவரே என் கால் சறுக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்ம மேலே கண்ணை வச்சு எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆதியாகமம் 16:13 படி என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன்னு வனாந்தரத்தில் சொல்கிறா, வேற எங்கேயோ சொல்லலை. வனாந்தரம் யாருமே அங்கே இல்லை. கூட சொந்தமோ பந்தமோ கூட இருக்கிற பிள்ளையை தவிர யாரும் இல்லை. ஆனால் அவள் ஒரு பக்கம் பிள்ளையை நினச்சி வேதனைப்படுவாளா, தனக்கு வந்த சூழ்நிலையை நினச்சி வேதனைப்படுவாளா, ஐயா இப்படி நம்ம நிலைமை ஆகிப்போச்சுன்னு வேதனைப்படுவாளா? அப்படி வர்ற சூழ்நிலையில் அவளை காண்கிற ஒருவர் இருந்தார். அந்த காண்கிறவர் அவளுக்கு சொன்னார், உன் பிள்ளையை கையில் பிடிச்சிட்டு போ, பெரிய ஜாதியாக்க போகிறேன். அவள் சொன்னா, நான் வெளியே போயிடுவோம் போல, ஐயோ என் பிள்ளையும் செத்து போயிருமா, அதையும் பார்க்கணுமாண்ணா. எல்லாம் பிடிச்சிட்டு போனார். இன்னைக்கு சொல்லுவேன், வழுவாதபடிக்கு அந்த வசனத்தை முழு சுவாசிருங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள தமது சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நல்ல கவனிக்க. அதிலே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகி அவர் ஒருத்தரே ஞானமுள்ளவரும் நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமென் என்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வழுவாதபடிக்கு காக்க அவர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனும் வழுவாமல் நிற்கிறது. சிலர் வழுவாமல் நின்றவங்களும் இந்த வேதத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேரை காமிக்க போகிறேன். அப்போ நீங்களும் நாம் எந்த நிலையிலேருந்து வழுவி இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி தீர்மானம் பண்ணி, ஆண்டவர் இதிலேருந்து நான் வழுவாதபடிக்கு என்னால் காக்க முடியல, நீங்கள் தான் என்னை காக்கணும்னு நீங்களும் அதன் முடிவில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் வழுவி போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நாம் எப்படி வழுகியிருக்கோம், எந்த காரியத்தில் வழுவி போயிடுறோம், எதில் சொன்னோம் நிலையாக நிற்க முடியல, எல்லாம் தெரியும். நீங்களும் இன்றைக்கி மறுபடியும் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னை முற்றும் ஒப்புவித்தேன், ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி நீங்களாம் ஜெபிக்கிறதுனால தான் இன்றைக்கி தடையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தாங்கி வரீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தில் எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா உங்கள் சபையை பாருங்கள். இப்போ கூட திருநெல்வேலியில் பார்வையற்ற தாய்மார்களுக்காக, நல்ல கவனிங்க, பார்வை இழந்த தாய்மார்கள், முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், புருஷனால் கைவிடப்பட்டவங்க, கல்யாணமே ஆகாமல் வாழ்ந்தவங்க, இப்படிப்பட்டவங்கள சொந்தக்காரங்க வைக்கிறதுக்கு அநேகர் விரும்புகிறதில்ல. வயதான பிறகு அதுவும் கண்ணு தெரியாட்டா. இவர்களும் என்னிடத்தில் அநேகர் கேட்கிறபடினாலே இவர்களுக்காக ஒரு அறை இல்லாமல் இருந்துச்சு இத்தனை வருஷ காலமாக. நான் பெண்களை குறித்து யோசிக்கலை. ரெண்டாவது யோசிக்கலைன்னா ஐயோ பெண்களை வைக்க வேண்டாம்னு என் மனசில் பட்டது அப்போது. ஆனால் அவங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே
இவர்களுக்காகவும் ஆண்டவர் வச்சுருக்காரு நம்மளை சொல்லி இப்போ ஜெபத்தோடு அவர்கள் தங்குவதற்கு ஒரு அறையை கட்ட முயற்சித்து வருகிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. ஒரு 700 சதுரடிக்குள்ளே உங்களுக்கு ஒரு அறை நல்லா எல்லா வசதியும் வச்சு கட்டணும். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்களும் தாய்மார்களாக இருப்பீர்களானால் உங்களைப் போல பார்க்க முடியாத அந்த சகோதரிகளுக்கும் ஒரு சதுரடி கட்டுறது கர்த்தர் ஏவினாலும் நீங்கள் தாங்கலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர வேன் வாடகை கொடுக்க விடலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார வரமாட்டான், அந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நான் ரெக்கார்டிங்லேயோ அல்லது ஊழியத்திலேயோ கூட்டங்களே இருந்தால் ஒளிய கட்டாயம் எடுப்பேன். ஏன்னா இப்படின்னா ரெக்கார்டிங் வரும்போது ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஐயோ பாஸ்டர் என்ன ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாரேன்னு. ரெக்கார்டிங்கில் வந்து அது பண்ண முடியாது. ஆகையினால அந்த நேரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கழித்து தொடர்பு கொண்டு பாருங்கள். தாராளமாக உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வழுவாமல் நம்மை காக்க அவர் ஒருத்தரால தான் முடியுங்க. மகிமையுள்ள தம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் ஒருத்தரால தான் முடியும். ஏன்னா அவர் தான் ஞானம் உள்ளவர். நம்மை குற்றமில்லாமல் கொண்டு சேர்க்க அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவருக்கே மகிமையும் கனத்தையும் கொடுத்து இந்த அதிகாரத்தை முடித்தார். வேதத்திலிருந்து வழுவி போன அநேகரை குறித்து, வழுவாமல் நின்ற சிலரை குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய வேலை மத்தியில் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பார்ப்பதோடு விட்டுறாம உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்துச்சுன்னா, அதாவது குறைவுகள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நான் என்னை திருத்திக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே வழுவாதபடிக்கு எங்களை காக்க உம்மால் மட்டுமே கூடும் சுவாமி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருந்தால் பூரண சமாதானம் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த பூரண சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, பெரியோருக்கும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும், ஒவ்வொரு மாமியார் மருமகளுக்குள்ளும் இருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், மருத்துவமனையில் சுகவீனத்தோடு இருக்கிற தன் பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய், பெரியவர்களுக்காய், உற்றார் உறவினர்களுக்காய் ஒவ்வொருவருடைய கண்ணீரை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு கண்ணீரை, கவலைகளையும் களிப்பாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772,
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.